இன்றைக்கி நம்ம ஊட்டியில் இருக்கோம். ஒரு சூப்பரான மத்தியான வேலை. மணி பார்த்திங்கன்னா 12:20 ஆகுது. ஆக்சுவலி நான் எதுக்கு வந்தனோ அதுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. எஸ், நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்த திருச்சி பஸ், ஊட்டியிலேருந்து போகிற திருச்சி பஸ்ஸை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கான தருணங்கள் அமையவே இல்லை நமக்கு கடைசி வரைக்கும். லாஸ்ட் டைம் கூட வந்திருந்தேன், அப்போ கூட அமையலை. ஸோ இப்போது அது அமைஞ்சிருச்சு. வண்டி நிற்காதுக்கு முன்னாடி தெரியுங்களா, மஞ்சள் கலரு. எஸ், அந்த வண்டி தான். ஃபைனலாக நம்ம கேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு ரொம்ப நன்றி ஜெகன் ப்ரோ. அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் இந்த வண்டியை பண்ண சொல்லி. ஆல்ரெடி அவர் அட்வான்ஸாக சொல்லிட்டார். அவரும் அவருடைய பிரதர் லோகேஷுக்கும் நன்றிகள். ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வண்டியை பார்த்தாச்சு. வண்டி 12:40 கிளம்போம். ஒரு சூப்பரான வண்டி. ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கரிங் பண்ணாமல் தான் முன்னாடி போய்ட்டுருச்சு. இப்போ பண்ணிட்டாங்க. ஃப்ரண்டில் மட்டும் கொஞ்சம் பண்ணாமல் இருக்குது. மற்ற எல்லா பக்கம் பண்ணியாச்சு. நான் காமிக்கிறேன் வீடியோவில். ஸோ அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது திருச்சிக்கு. இதில் போயிருப்போம். கண்டிப்பாக இந்த வண்டியை ட்ரை பண்ண கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படி வண்டி ஃபாஸ்ட்டாக போவாங்க. எக்ஸ்பிரஸ் எல்லோரும் நிற்பாங்க, பட் நான் ஸ்டாப்பாக போவாங்க. சரச்சரம் போவாங்க. இந்த ப்ளூ வண்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படி போகும். ஸோ ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறேன் ட்ராவல் பண்ணுறதுக்கு. டைம் ஆயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷத்தில் வண்டி எடுத்துருவாங்க. கைஸ், பஸ்ஸை பாருங்கள். எக்ஸ்பிரஸ் திருச்சி திருப்பூர், உதகை, மேட்டுப்பாளையம், திருப்பூர், திருச்சி. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போட்டிருக்காங்க, பட் சூப்பர் ஃபாஸ்ட் இது. அரசு போக்குவரத்து கழகம், கோயம்புத்தூர். உதகை ரீஜன், குன்னூர் டெப்போ. குன்னூர்லேருந்து வந்துட்டுருக்கு. நம்பர் பாருங்கள், TN 43, ஊட்டி N1008. ஸோ ரொம்ப ஃபேமஸான பஸ்ஸு. இந்த பஸ் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். முடியவே முடியல. எப்படியாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, இந்த பஸ்க்காண்டி நான் ஊட்டியே வந்தேன். வேறு எதுக்கு காரணமே கிடையாது. காலையில் இறங்கினேன். இப்போ 11:30 உங்களை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பஸ் பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபேன், நம்ம ப்ரோ வந்துருக்காரு, லோகேஸ்வரன். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய். ஸோ இவர் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறாப்புல. இவர் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லலாம். ஏன்னா இவர் நிறைய தடவை கேட்டிருக்காப்புல, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரையும் வந்துட்டார் நம்மளோட. ஸோ நம்மளோட திருச்சி வரைக்கும் ட்ரை பண்ண போகிறாப்புல, ஃபாலோ பண்ணுறாப்புல. ஸோ அவரோட ஃபஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபரோட ட்ராவல் பண்ணுறோம். இது வரைக்கும் யாருக்கும் பண்ணதில்லை. ஸோ நானும் ப்ரோவும் ஊட்டியிலேருந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. பாருங்க. ஸோ இவர் தான் அண்ணன் பேர் என்ன? ஜான். இவர் தான் டிரைவரு. அண்ணன் உங்கள் பேர்? பரத், கண்டக்டர். இவர் குன்னூரை சேர்ந்தவர், அவர் மேட்டுப்பாளையம் சேர்ந்தவர். ஃபேமஸான பஸ்ஸு. ரொம்ப நாளாக நான் காத்துட்டு இருந்தேன் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி தான் அது சூப்பராக அமைய போகுது. ஊட்டி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குங்க. மக்கள் கூட்டம் அதிகமாக தெரியுது. வண்டி தான் இல்லை. பெங்களூர் வண்டி போகுது. இது பார்த்தோன்னா ஈரோடு. நம்ம வண்டி திருச்சி வண்டி நிற்கிது. அந்த பக்கம் பழைய வண்டி, நம்ம இதே வண்டி தான், நைட் ஃப்ளைட்டு அந்த வண்டி. அந்த பக்கம் ஃபேமஸான பஸ்ஸு பாலக்காடு ஊட்டி வண்டி, கோயம்புத்தூர் வழி. ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். ஸோ இந்த பக்கம்லாம் சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணிட்டாங்க. இப்போ தெரியுதா, திருச்சி கீழே பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி திருச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம், குன்னூர் போட்டிருக்காங்க. பட் அதுக்கு மேலே பாருங்கள், அதான் ஹைலைட்டு. திருச்சி தெரியுதா, கிரீன் கலரில், ப்ளூவில் கரூர், திருப்பூர், மேட்டுப்பாளையம், குன்னூர், உதகை. மேலே பாருங்கள் அதே மாதிரி உதகை டு திருச்சி. ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் தி ஹில்ஸ் குயின் 4.0 திருச்சி. சூப்பராக பண்ணியிருக்காங்க சைடு ஃபுல்லாகவே. அதே மாதிரி பின்னாடி பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது குன்னூர் வண்டி. குன்னூர்லேருந்து எடுத்து ஊட்டி வந்துட்டு இங்கே 12:40 திருச்சி கிளம்புறாங்க. அதே மாதிரி அங்கே நைட்டு கிளம்பி காலைல வந்துட்டு அப்புறம் டெப்போ போய்ட்டு அப்புறம் குரூப் மாறுவாங்க டிரைவர் கண்டக்டர். செம்மையான வண்டிங்க. குரூப் பிரான்ச்லேயே பக்காவாக லாங் டிஸ்டன்ஸில் ஓடுற வண்டி இது. திருச்சி ஆக்சுவலி இந்த நியூ வண்டி BS6 வரக்கு முன்னாடி இந்த வண்டி தான் ரன் ஆகிடுச்சு. இதுவும் குன்னூர் பிரான்ச் தான். அதுக்கு முன்னாடி அதையும் பாருங்கள். அது பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அமைது பாருங்கள். 2 வண்டியும் ஒரே இடத்துல ஊட்டியில். ஸோ இதான் கில்ஸ் குயின். சூப்பராக ஸ்டிக்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிறப்பு பேருந்து திருச்சி மலைரேசி முதல் மலைக்கோட்டை வரை வண்டி எடுத்தாச்சு.
கைஸ் டயத்தை பாருங்கள், 12:40 ஷார்ப்பாக 12:40 நம்ம இந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறோம். இது பாருங்கள் பழனி வண்டி, பழனி திருப்பூர் ஊட்டி வண்டி, பழனி 2 பிரான்ச். வாங்க. அடுத்த வாரம் வந்துட்டு 2ஆம் கட்ட 10ஆம் தேதியா? அது 10ஆம் தேதி நினைக்கிறேன். அது 12. கைஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பாருங்கள், 240 ரூபா. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் 310, அப் அண்ட் டவுன் 620. அதாவது ஊட்டிலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து ஊட்டி, குன்னூர் போகிறது எக்ஸ்ட்ரா வரும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 620 ஓவரால் அப் அண்ட் டவுன் இந்த பஸ்ஸுக்கு. ஊட்டியை பாருங்கள், 12:45 மேலே வச்சுக்கிறேன். ஊட்டி எப்படி இருக்கும் பாருங்க, வெயிலில் கூலிங் நல்லா இருக்குது. உதகை இளநல்லி போது பாருங்க, அஸ்வின் பஸ். எல்லா வீடியோலையும் நான் வரவே இல்லை. லெஃப்ட் சைடில் வந்து கைஸ், ஒரு ரீசெண்ட் அப்டேட்டு. ஏன்னா இது முக்கியமானது, ஊட்டி போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ வர்ற 7ஆம் தேதி மே 7th ஊட்டியாக இருக்கட்டும் இல்லை கொடைக்கானல் இருக்கட்டும், 2 ஊருக்கும் நீங்கள் போகிறதா இருந்தால், நீங்கள் என்ஜாய் பண்ணுறதா இருந்தால் இ-பாஸ் மேண்டேட்டரி ஆகிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணிட்டாங்க இ-பாஸ் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் ஈஸியாக கார் எடுத்தோ இல்லை பஸ்லேயே வந்துட முடியாது. நீங்கள் காரில் வர இருந்தால் இ-பாஸ் எடுக்கணும், எத்தனை பேர் போகிறீங்க, என்ன எத்தனை நாள் தங்குறீங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதை பார்த்துக்குங்க, முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு பண்ணுங்கள். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் பயங்கரமான கூட்டம் இந்த ஹில் ஸ்டேஷனில், 2 ஹில் ஸ்டேஷன்லையுமே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காண்டியும் உள்ளே ஊட்டிக்குள்ளே போனீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. டிராஃபிக் ஜாம் மாட்டிக்கிறாங்க, மக்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் தலையிலாக இருக்குது. அது மாதிரி காஸ்ட் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஹோட்டலாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை தடுப்பதுக்காண்டி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அக்கார்டிங்லி நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. பிளான் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. குன்னூர், வெல்கம் டு குன்னூர். ட்ரெயின் போகிறாங்க, ஸ்டீம் ட்ரெயின். பாருங்க 1:30. கைஸ் இங்கே ஒரு 10 நிமிஷமாக வெயிட் பண்ணுறோம், ரொம்ப டிராஃபிக் ஆகுது. சரி பாருங்க, டிராஃபிக் போலீஸில் கிளியர் பண்ணுறாங்க. சீசன் டைமில் நிறைய கார் உள்ளே போய்ட்டுருக்கு. பூங்கா 3 கிலோமீட்டர், கோத்தூர் 22, டால்பின் ஹவுஸ் 12 கிலோமீட்டர், குன்னூர்.
குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க, ஆப்போசிட் இருக்காரு, அதான் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்.
மலையை விட்டு இறங்கியாச்சு கைஸ். ஊட்டி கைஸ் கோத்தகிரி அர்த்தம். லெஃப்டில் போனால் கோத்தகிரி. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு, அதனால் வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கெல்லாம் தடுத்துருக்காங்க பாருங்க. டயத்தை பாருங்கள், 2:45. 2 மணி நேரம் ஆச்சு கைஸ். 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஆச்சு ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வர்றது. கைஸ் நம்ம வண்டி தான் நிற்கிது. நமக்கு முன்னாடி ஒரு ஈரோடு வண்டி நிற்கிது, அதுக்கு முன்னாடி திருப்பூர் வண்டி நிற்கிது, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரைவேட் வண்டி. ஸோ மொத்தம் 3 வண்டி நிற்கிது. ஒரு 15 மினிட்ஸ்க்கு பிரேக்கான். அது பிறகு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆகுங்கிறது. கைஸ் 3:05 நம்ம வண்டி கிளம்பிருச்சு. திருப்பூர் வண்டி. ஊட்டியில் இறங்க வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. மேட்டுப்பாளையம் வந்தோன்னே அதோடைய வேலையை காட்ட வந்துருச்சு. செம்ம வெயில். இதெல்லாம் பனி கொட்டுது, குளிர் அவ்வளோ குளிர். இன்னைக்கு எவ்வளோ வெயிலாக இருக்குது. இங்கே திருப்பூர் பார்த்தீங்கன்னா
1/2 hour வெயிட் பண்ணுவாங்க திருப்பூரில். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் வாங்க, நம்ம வண்டி எடுத்தாச்சு. ஸோ கைஸ் டைம் பாருங்கள், ஷார்ப் 5 மணி. திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சு ஒரு 1/2 hour பிரேக்கில். இதுக்கு முன்னாடி 2 வண்டி போச்சு, அதனால் டைமிங் தான். கைஸ் இப்போ நம்ம குமரநகர் போயிட்டுருக்கோம். நேராக போனால் திண்டுக்கல் போகலாம். திண்டுக்கல் மதுரை நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். டுவேர்ட்ஸ் கரூர், காங்கேயம் கரூர். நம்ம போகிற வழியில் ஒரு சிவன் மலை இருக்குங்க, சின்ன மலை. ஆனால் போகலாம், நமக்கு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. பாதையில் இப்போ போட்ட மாதிரி தெரியுது. இப்போ பெயிண்ட் அடிச்சுக்கால பாதை போட்டாது தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது, பாதை நல்லா தெரியுது. சிவன் மலை ரோடு தான் பொதுவாக இருக்கு. இப்படியே போகலாம், பெரிய மலைக்கு போயிடலாம். அப்படியே இந்த ஸ்டெப்ஸும் இருக்குது. ஒரு நாள் வரணும் இங்கே பார்ப்போம். இங்கேருந்து பழனி 67 கிலோமீட்ரு, லெஃப்ட்டு போனால் 47 கிலோமீட்டர் ஈரோடு ரீச் ஆகலாம். ஜஸ்ட் 71 கிலோமீட்ரு கோயம்புத்தூருக்கு காங்கேயத்துலேருந்து. ஸோ காங்கேயம் வந்துட்டோம் கைஸ். இப்போ டைம் பாருங்களேன், 5:50 ஆச்சு காங்கேயம் ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பார்க்குறது தான் காங்கேயம் பஸ் ஸ்டாண்டு, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பஸ் ஸ்டாண்ட். இப்போ வந்துருக்க டவுன் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவில் ரீச் பண்ணிட்டோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பாருங்கள், 6:11. வெள்ளக்கோவில் ரீச் பண்ணிட்டோம். வெல்கம் டு வெள்ளக்கோவில் பஸ் ஸ்டாண்ட். ஸ்டாண்டை பாருங்கள், நல்லா பெயிண்டிங் பண்ணிக்காங்க. ஸ்டிக்கரிங் பாருங்கள், கலர் பாருங்கள். சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, பெயிண்டிங்லாம் கலர் நீட்டாக இருந்துச்சு. வெள்ளக்கோவில் நமக்கு முன்னாடி நிற்கிறது திருப்பூர் காங்கேயம் சென்னை பள்ளப்பட்டி. கரூர் நெருங்கிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கரூர். டைம் பாருங்கள், 7 o'clock, 7 மணி. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிறது. இங்கேருந்து மதுரை 142.
திருச்சி ஸ்டில் 82 கிலோமீட்டர். திருச்சி 82 கிலோமீட்டர். லெஃப்டில் சேலம் போனீங்கன்னா 98 கிலோமீட்டர். நாகப்பட்டினம் 218, பெங்களூர் 297, 300 கிலோமீட்டர். சேலம் பைபாஸ் மேலே போவாங்க. கரூரை பாருங்க, பிரைட்டாக இருக்குங்க. லைட்டிங் தான் செம்மையாக இருக்குது. கரூர் பஸ் ஸ்டாண்ட். கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்துட்டோம். பஸ்ஸை பார்க்க நிறைய பஸ் நிற்குது. எக்கச்சக்க பஸ். பழனி, திருச்சி ஏசி நிற்குது. திண்டுக்கல் ப்ரைவேட் பஸ் நிற்குது நிறையா. அவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. வாரம் கூட்டத்தை பஸ்ஸில், பழனி பஸ்ஸில். ஏழு 10க்கு வந்திருக்கோம் கரூர் பஸ் ஸ்டாண்ட். 7 மணிக்கே வந்துட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கர்நாடகா ஆர்டிசிக்கு பாருங்க. வழி கரூர், நாமக்கல், எங்கே போகுதுன்னு தெரிலையே. வழி கரூர், திருச்சி டு திருச்சியா என்னன்னு தெரில, இல்லை மதுரையிலேருந்து போக தெரில. கொஞ்சம் கைஸ் அப்டேட் பண்ணுங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா. இந்த பஸ் எங்கே போகுது? கேஎஸ்ஆர்டிசி கரூர்லேருந்து சித்தர்காவா இல்லை திருச்சியா? கைஸ் இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா குளித்தலை, கரூர் மாவட்டம் குளித்தலை. இங்கேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். லெஃப்ட் போனீங்கன்னா முசிறி 5 கிலோமீட்டரு. அதே மாதிரி ரைட்டில் போனால் மணப்பாறை 45 கிலோமீட்டர். டைம் பார்த்து 8:15 குளித்தலை டைம். கைஸ் திருச்சி வந்துட்டோம். திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. இப்போ டைம் பாருங்கள் 9:05. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்.
4:25 ஷார்ப்பாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ கைஸ், ட்ரிப்பு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம முடிச்சாச்சு. பஸ்ஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அமேசிங் சூப்பரான ட்ரிப்பு. அண்ணன் சூப்பராக வந்து இறக்கி விட்டார். டைம் பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹவர் 3/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது உங்களுக்கு 9 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. அருமையான குரூப், சூப்பரான குரூப். 2 பேரும் சரி, டிரைவரும் சரி, கண்டக்டரும் சரி, சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க நீட்டாக வர்றதுக்கு. ஏன்னா கண்டக்டர் வந்து அவர் சீட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா, ஜெகன் ப்ரோ அண்டு கோகுல் ப்ரோ, 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லாமல் கண்டிப்பாக அந்த பஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ அவங்க சப்போர்ட்டோட தான் நம்ம இதில் ட்ராவல் பண்ணோம். இந்த பஸ்ஸுக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. பல தடவை நான் போயிட்டு எடுக்க முடியாமல் திரும்பி வந்திருப்பேன். சாரி, பல தடவை போயிட்டு எடுக்க திரும்பி வந்திருப்பேன். ஸ்டிக்கரிங் பிரச்சனை இல்லை, பழைய வண்டி ஒழிச்சு புது வண்டி இல்லை அப்படின்ட்டு. பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்டிக்கரிங் முடிஞ்சது, 2 மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை பண்ணுவாங்க, பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய வேலை இருக்குது, அது கொஞ்சம் ஸ்லோலி கொஞ்சமாக பண்ணுவாங்க. பண்ணால் இன்னும் பிரமாதமாக அந்த பஸ் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு பஸ் ட்ராவல் ஊட்டியிலேருந்து திருச்சி வரைக்கும். ரேக் நிப்பாட்டாப்பில், ஏன்னா பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 2 hours ஊட்டி நோக்கி. ஸோ இவங்க வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க, காலைல 5:30 போயிடுவாங்க. ஸோ ஒரு 1 hour மணி தானே, மணி 9:30 10:30 தான், 1 hour பிரேக் அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், பேசுகிறதுக்கு சூப்பராக முடிச்சாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். போய்ட்டுமா, நன்றி உங்களோட பயணித்தது ரொம்ப நன்றி. சூப்பராக நீட்டாக ஓட்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ண ஆசை, முடியல எனக்கு, நேரம் அமையல. அதுக்காண்டி இன்றைக்கி அமைஞ்சது சூப்பராக நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. சரி தேங்க்ஸ்ண்ணே. ஓகே தேங்க்ஸ். எங்கே தீபங்க நாங்கள் பரத்து ப்ரோ, லைட்டு தெரியல மூஞ்சியை காமிங்க. ரைட்டு, ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்திருக்காது. உங்களுக்கும் அவர் ஜெகனுக்கும். ஓகே ஜெகன் அவர் வந்து ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். எங்கே இருக்காது அவர் வாங்க, அப்போ தான் கலராக தெரியுங்க. இப்போ அழகாக இருக்கே, சிவப்பாக இருக்கே. ரொம்ப தேங்க்ஸ். ஒரே வார்த்தை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏன்னா வேறு என்ன சொல்கிறது, உங்கள் சீட்டில் உட்காந்து ஊட்டி ஆரம்பித்தோம், இங்கே தான் மாற்றணும். நல்லா சப்போர்ட் பண்ணீங்க 2 பேருமே, நீங்கள் மட்டும் இல்லை அவரும் ஆரம்பிச்சிங்க. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா இவங்க 2 பேருமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாமே பேசிட்டாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து எடுத்தேன். சூப்பராக அமைஞ்சது. கண்டிப்பாக முக்கியமான சர்வீஸு திருச்சிக்கும் ஊட்டி கிடைக்கல. ஆனால் நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஆமாம், வந்து இந்த 1 ஹவரில் கிளம்பணும் 11 மணிக்கு ரைட்டாக. ஸோ சூப்பராக பண்ணுங்கள். பஸ்ஸு சூப்பராக இருக்குது. சாப்பாடு கூட வாங்கி தரல யாருக்கு? ஐயோ அதெல்லாம் எனக்கு, நான் எப்போவுமே இதே வாழ்க்கை, எனக்கு புதுசு கிடையாது. நான் எப்போ நான் மதியமோ காலையில் நைட்டு விட்டுருவேன், அந்த மாதிரி இருக்கும் ட்ராவல் அப்படி. ஓகேங்களா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.